ஹாய் ஆல், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வெல்கம் டு அகம் ப்ராப்பர்ட்டிஸ். திஸ் இஸ் பவி. இன்னைக்கு நம்ம எல்லாரும் டிமாண்ட் பண்ணி கேட்குற தாம்பரத்தில் தான் நம்ம இன்னைக்கு ஒரு சூப்பரான ப்ராப்பர்ட்டி பார்க்க போகிறோம். தாம்பரத்தில் பார்வதி நகர் அப்படின்ற ஒரு லொக்கேஷனில் தான் 2 BHK ரீசேல் அப்பார்ட்மெண்ட் பார்க்க போகிறோம். சரிங்களா? இதோட டீட்டெயில்ஸ் தான் உங்களுக்கு ஃபுல்லாகவே ஷேர் பண்ண போகிறேன். நீங்கள் யாரும் 2 BHK ரீசேல் அப்பார்ட்மெண்ட் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த வீட்டை மிஸ் பண்ணிடாதீங்க. வீடு ரொம்ப சூப்பராகவே இருக்குது. நான் பார்த்துட்டு வந்து உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். ஸோ வாங்க டிலே பண்ணாமல் நம்ம ஃபர்ஸ்ட் வீடு எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். ஒரு சூப்பரான ரெசிடென்ஷியல் ஏரியாவில் தான் நம்ம இன்னைக்கு ப்ராப்பர்ட்டி பார்த்துட்டு இருக்கோம். உங்களுக்கு சுற்றி பாருங்கள், இந்த ரோடு பாருங்கள், நல்ல சூப்பரான ரெசிடென்ஷியல் ஏரியா. நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற அப்பார்ட்மெண்ட் இதுதான். ஒரு 10 years old அப்பார்ட்மெண்ட் இது. உங்களுக்கு வீட்டோட எலிவேஷன் பார்க்கும்போதே தெரியும். ஸோ நான் உங்களுக்கு பொறுமையாக எல்லாத்தையுமே ஈச் அண்ட் எவ்ரிதிங் நான் உங்களுக்கு பொறுமையாகவே எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ அப்படியே வாங்க, வெளியிலேயே நம்மளுக்கு கிரில் கேட் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படியே உள்ள வந்துருங்க. நம்ம பார்க்க போகிற யூனிட் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கார் பார்க்கிங் ஃபெசிலிட்டி இருக்குது. ஸோ கார் பார்க்கிங் வந்து நம்மளுக்கு அங்கே வந்துட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ கார் பார்க்கிங் பார்த்திங்கன்னா நல்லா பெருசாகவே இருக்குது. அண்ட் இந்த ப்ராப்பர்ட்டியோட எக்ஸாக்ட் லொக்கேஷன் பற்றி சொல்லிடுறேன். இதோட எக்ஸாக்ட் லொக்கேஷன் பார்த்திங்கன்னா நம்ம தாம்பரம் பார்வதி நகரில் இருக்குது. நல்ல ஒரு ரெசிடென்ஷியல் ஏரியா நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி. அண்ட் நம்ம முடிச்சூர் மெயின் ரோட்லேருந்து ஜஸ்ட் 400 மீட்டர்ஸ்லேயே இந்த ப்ராப்பர்ட்டி நம்மளுக்கு இருக்குது. தாம்பரத்துலேருந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் 4 kilometers தான் இந்த ப்ராப்பர்ட்டிக்கு நீங்கள் வரதுக்கு. பார்த்திங்கன்னா நம்மளுக்கு CMD அப்ரூவ் ப்ராஜெக்ட் தான். ஆல்சோ இது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கார்பரேஷன் லிமிட்குள்ளே வருது. சரிங்களா? நம்ம பார்க்க போகிறது ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்குது. அண்ட் இந்த வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு லிஃப்ட் ஃபெசிலிட்டி கிடையாது. ஸ்டேர் கேஸ் தான் யூஸ் பண்ணணும். நம்ம ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் தான் போகிறோன்றதுனால பெரிய ப்ராப்ளம் இருக்காது. ஸோ உங்களுக்கு கஷ்டமாக இருக்கா இல்லையான்றது நீங்கள் வந்து பார்த்து கூட புக் பண்ணிக்கலாம். உங்கள் வீட்டில் ஸ்டெப்ஸ் ஏற முடியாதவங்க இருக்காங்க அப்படின்னா கொஞ்சம் கஷ்டம் தான். அதுக்கு தான் நான் சொல்கிறேன், நீங்கள் வந்து பார்த்துட்டு நீங்கள் டிசைட் பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போயிடலாம் வாங்க. ஸோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வந்தாச்சு. ஸோ ஸ்டேர் கேஸ் பாருங்கள், ரொம்ப பெருசாக இல்லை, நம்மளுக்கு கரெக்டாக ஈஸியாக சின்னதாகவே இருக்குது. ஈஸியாகவும் நம்ம வாக் பண்ணி வந்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் நார்த் ஃபேஸிங் இருக்க இந்த யூனிட் தான் நம்மளுக்கு இன்றைக்கி சேல்ஸ்க்கு வந்திருக்கு. ஸோ வெளியிலே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சேஃப்டி கிரில்லோட வந்துட்டு உடன் டோர் வந்துடுது தீக்குடில். ஸோ ஹால் பாருங்கள், நல்ல பெரிய ஹாலாக வந்துட்டு பிளான் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு 3 phase EB கனெக்ஷனுமே இங்கே இருக்குது. ஸோ ஹால் நல்லா பெருசாக இருக்குது. நீங்கள் பகலில் லைட் போடணும்னு அவசியமே இல்லை. ஏன்னா உங்களுக்கு விண்டோஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக இருக்கிறதுனால வெளிச்சம் பயங்கரமாக உங்களுக்கு வருது. ஸோ லைட் நம்ம போட வேண்டிய அவசியம் இல்லை. நைட்டில் தான் லைட் போட போகிறோம். ஸோ ஹால் நல்லா பெருசாக இருக்கா பார்த்துக்கிட்டிங்களா? நெக்ஸ்ட் நம்ம வந்துட்டு கிச்சன் பார்த்துடலாம் வாங்க. ஸோ கிச்சன் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நல்லா யூ ஷேப்பில் கொடுத்துருக்காங்க. ஸோ யூ ஷேப் நம்ம சுற்றி வந்து நம்மளுக்கு கிரானைட்டில் கிச்சன் ஸ்டேஜ் கொடுத்துருக்காங்க. சிங்க் இருக்குது. நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஒரு 2 BHKல ரீசேல் அப்பார்ட்மெண்ட்டாக பார்த்துட்ருக்கோம். ரீசேல் அப்பார்ட்மெண்ட் நார்த் ஃபேஸிங்கில் இருக்கிறது. நான் பார்க்கும்போதே தெரியும், பெயிண்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரீபெயிண்ட் பண்ணி புதுசாக வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ கிச்சனுமே நல்லா பெருசாக இருக்கா. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது கிச்சன்லேயே நம்மளுக்கு ஒரு சர்வீஸ் ஏரியா இருக்குது. ஸோ இதை நீங்கள் சர்வீஸ் ஏரியாவும் கன்வெர்ட் பண்ணிக்கலாம், இல்லை நீங்கள் பால்கனியாக நினைக்கிறீங்கனாலுமே ஓகே தான். ரோட் ஃபேஸிங் பார்த்த மாதிரி இங்கே ஒரு ஏரியா கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு. சரிங்களா? ஸோ அப்படியே வந்துருங்க. இதுக்கு ஒரு டோருமே இருக்குது. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 2 bedrooms கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பெட்ரூமுக்கு போகிற வழியிலே நம்மளுக்கு ஒரு காமன் பாத்ரூம் வந்துட்டு பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த காமன் பாத்ரூமுக்கு வெளியிலேயே நம்மளுக்கு ஒரு சிங்க் இருக்குது. அண்ட் இங்கே காமன் பாத்ரூம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வெஸ்டர்னில் பிளான் பண்ணியிருக்காங்க. டேப் பாயிண்ட், ஷவர் பாயிண்ட், ஹீட்டர் பாயிண்ட் எல்லாமே இருக்குது. ரீசேல் ப்ராப்பர்ட்டின்னு சொல்லும்போது நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும், ஆல்ரெடி யூஸ் பண்ணவங்க எல்லாமே நம்மளுக்கு இருக்குது. ஸோ இப்போ வந்து ஃபர்ஸ்ட் பெட்ரூம் பார்த்துட்ருக்கோம். இந்த ஃபர்ஸ்ட் பெட்ரூம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நல்லா காம்பேக்டாக இருக்குது. ஸோ உங்கள் கிட்ஸுக்கு நீங்கள் ப்ரிஃபர் பண்ணலாம். அப்படி இல்லைனா வீட்டில் பெரியவங்களோ இல்லை கெஸ்ட்டோ யாருனா வராங்கன்னா கூட நம்ம இது வந்துட்டு செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ காம்பேக்டான பெட்ரூம். உங்களுக்கு எல்லாமே கபோர்ட் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க, இந்த ஷெல்ஃப் மட்டும். சரிங்களா? மேலே வந்து ஸ்லாப் இருக்குது. ஸோ நீங்கள் ப்ரைவேட்டாக நீங்கள் பண்ணணும்னு நினைக்கிறீங்கனாலுமே நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம வந்துட்டு செகண்ட் பெட்ரூம் பார்க்கறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஸ்கொயர் ஃபீட் டீட்டெயில்ஸ் நான் இப்போ ஷேர் பண்ணிடுறேன். இந்த வீட்டோட ஸ்கொயர் ஃபீட் டீடைல்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 970 ஸ்கொயர் ஃபீட்டில் பில்டப் பண்ணியிருக்காங்க. அண்ட் யூடிஎஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 545 ஸ்கொயர் ஃபீட் யூடிஎஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ சூப்பராக இருக்க ப்ராப்பர்ட்டி, மிஸ் பண்ணிடாதீங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா தாம்பரத்தில் ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்துட்டு இருக்கீங்க. நம்ம அதனால தான் ரிப்பீட்டடாக நம்ம தாம்பரத்திலே ப்ராப்பர்ட்டிஸ் நெக்ஸ்ட் கொண்டு வரும். நிறைய பேர் வந்துட்டு நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் நம்மள்ட்ட புக் பண்ணியிருக்காங்க தாம்பரத்தில். ஸோ அதுலேருந்தே நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டோம், தாம்பரத்தில் நிறைய பேர் ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்துட்டு இருக்கீங்க. ஓகே, அதுக்கேற்ற மாதிரி நம்மக்கிட்ட நிறைய பேர் கேட்கறதுனால தான் நம்ம கொண்டு வரோம். ஸோ இப்போ வாங்க, நம்ம வந்து செகண்ட் பெட்ரூம் பார்த்துட்டு இருக்கோம். இப்போது செகண்ட் பெட்ரூம் பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நல்லா பெருசாகவே நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க இந்த செகண்ட் பெட்ரூம். இந்த செகண்ட் பெட்ரூமில் நம்மளுக்கு ரோட் ஃபேஸிங் பார்த்த மாதிரி பால்கனி இருக்குது. நம்ம கிச்சனில் பார்த்தோம்ல ஒரு சர்வீஸ் ஏரியா சொன்னோம்ல, ஸோ அது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கிச்சன் தான். கிச்சனோட பால்கனியுமே இங்கே இருக்குது. சர்வீஸ் ஏரியா அதான் நான் சொன்ன மாதிரி சர்வீஸ் ஏரியாவும் சொல்லலாம், நீங்கள் பால்கனியும் சொல்லிக்கலாம். ஸோ இந்த பெட்ரூம்லேயும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரோட் ஃபேஸிங் பார்த்த மாதிரி பால்கனி இருக்குது. ஸோ இதில் நம்மளுக்கு வாஷிங் மிஷின் வைக்கிறதுக்கான ப்ரொவிஷனுமே இந்த சைடு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? பால்கனி நல்லா பெருசாகவே இருக்குது. நெக்ஸ்ட்டு இந்த பெட்ரூம்லையுமே நம்மளுக்கு இங்கே பாருங்கள் 2 விண்டோஸ் கொடுத்துருக்காங்க. ஆல்சோ இதுலையுமே நம்மளுக்கு வார்ட்ரோப் இருக்குது. ஸோ கபோர்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க PVCயில். மேலே வந்து நம்மளுக்கு ஸ்லாப் இருக்குது.
ஆல்சோ இங்கேயுமே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு அட்டாச் பாத்ரூம் வந்துட்டு பிளான் பண்ணியிருக்காங்க. இந்த அட்டாச் பாத்ரூம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வெஸ்டர்னில் கொடுத்துருக்காங்க. 7 feet வரைக்கும் நம்மளுக்கு டைல் ஒர்க் பண்ணியிருக்கு. டேப் பாயிண்ட், ஷவர் பாயிண்ட் எல்லாமே நம்மளுக்கு இருக்குது. ஸோ செகண்ட் பெட்ரூமும் பார்த்தாச்சு. வீடு பர்சனலாக எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. நீங்கள் ஒரு 2 BHK பார்த்துட்டு இருக்கீங்க, ஒரு ஃபேமிலியாக இருக்கீங்க, ஒரு 2 BHK எனக்கு இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா இந்த ப்ராப்பர்ட்டியை மிஸ் பண்ணிடாதீங்க. ரொம்ப வருத்தப்படுவீங்க. எங்கன்னா நம்ம முடிச்சூர் மெயின் ரோட்ல இருந்து ஜஸ்ட் 400 மீட்டர்ஸ்லேயே இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குது. இங்கேருந்து தாம்பரம் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 4 kilometers தான். ஸோ நல்ல ஒரு சூப்பரான ரெசிடென்ஷியல் ஏரியாவில் இருக்க ப்ராப்பர்ட்டி இது. வாஸ்து ப்ரிஃபர் பண்ணுறவங்களுக்குலாம் இது சூப்பரான சான்ஸ். இது நார்த் ஃபேஸிங் இருக்கிறதுன்னு நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ இந்த 2 BHK ரீசேல் அப்பார்ட்மெண்ட்டோட ப்ரைஸ்ன்னு பார்க்கும்போது உங்களுக்கு 48 lakhs கோட் பண்ணியிருக்காங்க. இதுலேருந்து ஸ்லைட்லி நெகோஷியபிள், மிஸ் பண்ணிடாதீங்க. நல்ல ஸ்பேஷியஸான 2 BHKவாக இருக்குது. ஸோ இதில் நெகோஷியேட்டும் உங்களுக்கு பண்ணி கொடுக்குறாங்க. ஆல்சோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பேங்க் லோனுமே இங்கே இருக்குது. சரிங்களா, பேங்க் லோனும் பண்ணி கொடுக்குறாங்க. நிறைய பேர் பேங்க் லோன் பண்ணுறீங்களா தனியாக வந்து கமெண்ட் பண்ணி கேட்டுட்டு இருக்கீங்க. உங்களுக்கு நீங்கள் புக் பண்ணுற ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்தீங்கன்னா நம்ம பேங்க் லோனுமே பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க. ஸ்க்ரீனில் தெரியற நம்பரை உடனே காண்டாக்ட் பண்ணி சீக்கிரமே புக் பண்ணிக்கோங்க. நீங்கள் தாம்பரத்தில் ப்ராப்பர்ட்டிஸ் கேட்கறதால நாங்கள் உங்களுக்கு தாம்பரத்தில் வந்து ப்ராப்பர்ட்டிஸ் கொண்டு வரோம். ஸோ ஸ்க்ரீனில் தெரிய நம்பரை சீக்கிரமே காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நீங்கள் என்ன லொக்கேஷனில், என்ன ப்ராப்பர்ட்டி, என்ன பட்ஜெட்டில் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். அந்த ப்ராப்பர்ட்டி நெக்ஸ்ட் நான் உங்களுக்காக கொண்டு வரேன். தேங்க்யூ ஃப்ரம் அகம் ப்ராப்பர்ட்டிஸ்.